அனைவருக்கும் வணக்கம். இப்போ முன்னாடி பார்த்த 17 கீழ்கணக்கு நூல்களினுடைய தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழமொழி 400. இந்த நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார் ஆவார். கிபி 5ஆம் நூற்றாண்டு 400 பாடல்கள் உள்ளன. வெண்பாக்களால் இயற்றப்பெற்ற இந்த நூல் பாடலின் இறுதியில் ஒரு பழமொழி மூலம் நீதியை சுட்டுகிறது. இதனால் இதற்கு பழமொழி என பெயரும் அமைந்துள்ளது. இந்த நூல் 5 பிரிவுகளையும் 34 இயல்களையும் கொண்டு உள்ளது. பாம்பறியும் பாம்பின் கால், நிறைகுடம் நீர் தழும்புதல் அல், கற்றலில் கேட்டலே நன்று, ஞாயிற்றை கைமறைப்பால் இல் போன்றவை மக்கள் வழக்கில் உள்ள பழமொழிகளும் இலக்கிய வழக்கு பழமொழிகளும் கலந்து காணப்படுகிறது. ஆசார கோவை. இந்த நூலை இயற்றியவர் பெருவாயில் முள்ளியார் ஆவார். இதன் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு ஆகும். இதில் மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன. ஆசாரம் என்றால் ஒழுக்கம் என்று பொருள்படும். வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்களை ஒழுங்குபடுத்தி கூறுவதால் இந்த நூல் ஆசாரக்கோவை எனப்படுகிறது. இந்த நூலில் நீராடல், ஆடை அணிதல், உணவு உண்ணும் முறை, உண்ணும் திசை, வாய் தூய்மை செய்யும் வகை, நீர் பருகும் முறை, தூங்கும் முறை போன்ற வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஆசாரங்கள் காணப்படுகிறது. மேலும் எச்சிலுடன் எரிச்சலுடன் செய்யத்தகாதவை, நின்று கிடந்து உண்ணாமை, சிந்திக்கலாகாதவை என தேவையற்ற ஆசாரங்கள் எடுத்துரைக்கப்படுகிறது. சிறுவஞ்ச மூலம். அடுத்தது, இந்த நூலின் ஆசிரியர் கரிய ஆசனார் ஆவார். இதன் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு ஆகும். இதில் மொத்தம் 102 பாடல்கள் உள்ளன. சிறுவழுதுணை வேர், கண்டகத்திரி வேர், நெருஞ்சி வேர், சிறுமல்லி வேர், பெருமல்லி வேர் என 5 வேர்களை மையப்படுத்தி தான் இந்த பொருள் தயாரிக்கப்படுகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து பொருளாதான். இது உடலில் ஏற்படும் நோய்களை தீர்க்க வல்லது. அதுபோல நூலின் ஒவ்வொரு பாடலிலும் 5 சிறு சிறு கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு பல நலன்களை கொடுக்க வல்லது. எனவே இந்த நூல் சிறுபஞ்ச மூலம் எனப்படுகிறது. முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இதன் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு ஆகும். இந்த நூலில் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் உள்ளன. முதுமொழி என்பது மூத்தோர் சொல் என பொருள்படும். மூத்தோர் சொற்களை கோர்த்த கோவை போல இருப்பதால் இந்த நூல் முதுமொழி காஞ்சி எனப்படுகிறது. சிறியோர் ஒழுக்கம், சிறியோர் பழியார், இளமையில் சிறந்ததன்று, மெய்ப்பினி இன்மை போன்ற வரிகள் இந்த நூலில் காணப்படுகிறது. அடுத்தது, அக நூல்கள் 6 இருக்குது. 5 50. இந்த நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார். இந்த நூல் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். மொத்தம் 40 பாடல்கள் வெண்பாவால் பாடப்பட்டுள்ளது. முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் என திணை அமைப்பில் வகுக்கப்பட்டு உள்ளது. திணை மொழி 50. இந்த நூலின் ஆசிரியர் கண்ணஞ்சேத்தனார் ஆவார். இதன் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு ஆகும். 10 பாடல்கள் வீதம் மொத்தம் 50 பாடல்கள் உள்ளன. இந்த நூல் வெண்பாவால் அமைய பெற்றது ஆகும். இந்த நூலில் குறிஞ்சி நிலத்தில் பாயும் அருவி ஓசை இசைக்கருவியின் ஓசையோடு ஒப்பிட்டு காட்டப்பட்டு உள்ளது. 5 70. இந்த நூலினுடைய ஆசிரியர் மூவாதியார் ஆவார். இதன் காலம் 5ஆம் நூற்றாண்டு ஆகும். திணைக்கு 14 பாடல்கள் வீதம் மொத்தம் 70 பாடல்கள் உள்ளன. வெண்பாக்களால் அமைய பெற்ற இந்த நூலில் நடுங்கல் வழிபாடு, ஐம்படை தாலியை குழந்தைகளுக்கு அணிவித்தல் போன்ற பழக்க வழக்கங்கள் போன்ற நிமிர்த்தங்கள் பற்றிய செய்திகள் இந்த நூலில் விரவி கிடக்கின்றன. திணை மாலை 150. கனி மேதாவியரால் எழுதப்பட்ட இந்த நூல் கிபி 5ஆம் நூற்றாண்டு ஆகும். இதில் திணைக்கு 30 பாடல்கள் வீதம் மொத்தம் 150 பாடல்கள் அமைந்து உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியா இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா கார் 40. கார் 40 ஆசிரியர் மதுரை கண்ணங்கூத்தனார் ஆவார். இதனுடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு ஆகும். கார் 40 நூலுக்கு கார்காலம் அடிப்படையாக அமைகிறது. இந்த நூலில் முல்லை திணை கூறிய முதல் கரு உரிப்பொருள்கள் முறையாக கூறப்பட்டுள்ளது. கைநிலை. இந்த நூலினுடைய ஆசிரியர் புல்லங்கடனார் ஆவார். இதன் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு ஆகும்.
திணைக்கு 12 பாடல்கள் வீதம் மொத்தம் 60 பாடல்கள் வெண்பாக்களால் பாடப்பட்டுள்ளது. கை என்றால் ஒழுக்கம் என்றும் பொருள்படும். ஐந்திணையின் ஒழுக்க நிலைகளை கூறுவதால் இந்த நூல் கைநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஒன்னே ஒண்ணுதான் புறநூல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. இந்த நூலினுடைய ஆசிரியர் பொய்கையார் ஆவார். இந்த நூலில் போர்க்களம் பற்றிய 40 பாடல்கள் உள்ளது. 11 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் இதுவாகும். இந்த நூல் வெண்பாக்களால் அமைய பெற்று உள்ளது. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற அந்த 18 நூல்களையும் அவை மனித குலத்திற்கு உரைக்கும் மதிப்புகளையும் காலம் பாடியவர் பாடப்பட்டோர் போன்ற செய்திகளை மிக விரிவாக இந்த 18 கீழ்கணக்கு நூல்களை நீதி